ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி சேமியா கீர். நம்ம இடத்துல வந்து சேமியா பாயசம்னுவாங்க. ஆனால் இங்கே கொஞ்சம் திக்காக பண்ணிவிட்டு அதை கீருன்றாங்க. வாங்க பண்ணலாம் எப்படின்ட்டு. இது வந்துட்டு சேமியா வந்து மில்லட்ஸில் பண்ணது. இந்த குதிரைவால் அரிசின்னுவாங்க தெரியுமா, அந்த அரிசியில் பண்ண இது சேமியா. இது ஃபஸ்ட்டு இப்போ 1 லிட்ரு பாலுக்கு பண்ண போகிறோம். இது 100 கிராம் அளவு உள்ள சேமியா போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். நெய்யில் எதுவும் விட வேண்டாம். இந்த நேரத்தில் ரோஸ்ட் பொன்னிறமாக வரும்போது, ரோஸ்ட் ஆகும்போது ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுத்தது 1 லிட்ரு பால் வந்துட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இதில் வந்துட்டு நான் ஆல்ரெடி கொதிக்க வச்சுட்டேன். அடுத்தது இப்போ ஒன்றா சேர்க்கும் போது, இப்போது சேமியா வந்து சூடாக இருக்கிறனால இதையும் கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணால் வித்தின் 2-3 மினிட்ஸில் ஆகிடும். இது வந்துட்டு கோயா வந்து ஸ்வீட்லெஸ் பால்கோவா. அது வந்துட்டு இது உடச்சி விட்டால் நல்ல திக்னஸ்க்காக, இந்த கீருன்னு சொல்கிறோம்ல அது போல் வரும். இப்போ எடுத்தால் இது வந்துட்டு பாயசம். ஸோ அந்த கோயாவை உடச்சி விட்டு சர்க்கரை போட்டு எடுத்தால் அது வந்துட்டு கீருன்னுவாங்க. இப்போ பாருங்கள், இது இப்போ வந்து பாயசம். அதுவே நல்லா உடச்சி அந்த கோயாவை உடச்சி விட்டு சர்க்கரை மில்க் மேடு ஊற்றி எடுத்தால் இவ்வளோ திக்காக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ ஸ்பூனில் போட்டு எடுத்து காட்டுவேன். உங்களுக்கே தெரியும் ஏன் இது பாயசம் இல்லை கீருன்றான்ட்டு. இது திக்காக இருக்கும் டோட்டலாகவே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.